Hello students, welcome to Hiva Max Study Time. 10th Standard Max CBSE portions பார்த்துட்ருக்கோம். Chapter 3 Pair of Linear Equations in Two Variables. So already exercise 3.1 ஓட sums எல்லாம் solve பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி CBSE மேக்ஸை தமிழில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.2 form the pair of linear equations for the following problems and find their solution by substitution method. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொன்னால் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between two numbers is 26 and one number is 3 times the other. Find them அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 26 அண்ட் ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 3 டைம்ஸ் இருக்கான். 3 into அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு எழுதலாம். லெட் த டூ நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய். ஸோ எக்ஸு வந்து ஒய்யை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா நெகட்டிவில் நமக்கு ஆன்சர் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ கொஷின் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் வந்து 26. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 26. செகண்ட் கண்டிஷன் சொன்னாங்க, ஒன் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் அதர். அப்போது எக்ஸு தான் ஜாஸ்தியான நம்பர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதணும். ஒய் ஈக்குவல் டுன்னு எழுதிங்கன்னா தப்பு. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 times of y. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட், அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? 3y மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 26. 3yலேருந்து ஒய்யை மைனஸ் பண்ண 2y இஸ் ஈக்குவல் டு 26. y இஸ் ஈக்குவல் டு 26 by 2. y இஸ் ஈக்குவல் டு 13. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். y வேல்யூ வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? y வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 13. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துருந்தோம்? 3 into y. Therefore x is equal to 3 into 13. எக்ஸோட வேல்யூ 39. சொல்யூஷன் எழுதலாமா? x is equal to 39, y is equal to 13. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 26 கிடைச்சிடும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. The larger of two supplementary angles. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னது? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்து அது என்னது? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். கரெக்ட். எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர் பை 18 degrees. ஃபைண்ட் தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் லெட் த ஆங்கிள்ஸ் பி எழுதிடலாமா? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்னென்னு எழுதிடலாம். லெட் த supplementary angles be x இன்னொன்று y. ஆங்கிள்னால அந்த டிகிரி. எக்ஸை தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பராக கன்சிடர் பண்ணுறோம், ஒய்யை வந்து ஸ்மாலர் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எக்ஸீட்ஸ்னா ப்ளஸ் மோர் அந்த மாதிரி. எக்ஸீட்ஸ் ஸ்மாலர் by 18 degree. அப்போ இங்கே லார்ஜர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் டிகிரி பி த லார்ஜர் ஆங்கிள். அப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒய் டிகிரி ப்ளஸ் 18. ஸ்மாலர் டிகிரியோட 18 வந்து ஜாஸ்தியாக இருக்கு. சரியா? சம் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ நமக்கு இருக்கிறது எக்ஸ் டிகிரி இன்னொன்று y degree which is equal to 180 degree. இப்போ substitution method தான். அப்போ x இருக்கிற இடத்துல என்ன substitute பண்ணணும் நம்ம? y degree plus 18 plus y degree is equal to 180 degree. ரெண்டு y degree இருக்கு. அப்போ 2 times of y is equal to 180 plus 18 ஆன்சர் போனால் minus 18. So 2 into y is equal to 180லேருந்து 18 மைனஸ் பண்ணால் இது 10, இது 7. 2 6 1 162. இப்போ y வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ y is equal to 162. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் வரும். 2 8s are 2 1s are. ஸோ y is equal to 81. அப்போ எக்ஸோடது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 81 plus
18 பண்ண x ஓட வேல்யூ கிடைச்சிடும். x degree is equal to y degree plus 18. y degree value 81 plus 18 99. 99 degree ன்னு எழுதிக்கலாமா? 99 degree. Therefore, the larger and smaller of two supplementary angles are one 99 degree இன்னொன்னு 81 degree. Understand the sum substitution method. Third subdivision பார்க்கலாமா? Third question. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for 3,800 rupees. Later, she buys 3 bats and 5 balls for rupees 1,750. Find the cost of each bat and ball. Bat and ball ஓட cost எவ்வளோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் bat and ball ஓட காசு என்ன நம்ம டிசைட் பண்ணிடலாம். Let the cost of each bat and each ball be rupees x and rupees y respectively. So question பொறுத்த வரைக்கும் 7 bat அப்போ 7x 6 balls அப்போ 6y இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கணும் 3800. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அதை கன்சிடர் பண்ணலாம். 7x plus 6y is equal to 3800. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க 3 bats அப்போ 3 into x and 5 balls 5 into y இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1750 எழுதிக்கலாம். அது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 3x plus 5y is equal to 1750. இது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணும். பட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க, எலிமினேஷன் மெத்தட் கொடுக்கல. ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் 2 x equal to கொண்டு வரலாம், இல்லை y equal to கொண்டு வரலாம். நான் y equal to கொண்டு வர போகிறேன். 5y is equal to 1750 plus 3x inside வந்தா minus 3x. அப்போ y is equal to 1750 minus 3x divided by 5. இப்போ இந்த y எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 7x plus 6 into y ஓட வேல்யூ 1750 minus 3 into x divided by 5 is equal to 3800. இப்போ இந்த 6யும் 5யும் நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது LCM எடுக்கணும். 7 5s are 35x plus 6 into 1750 0 30 42 balance 1. So 10500 6 into 1750 பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். minus 6 3s are 18 and x எழுதிக்கலாம். divided by 5 அப்படியே இருக்கு, which is equal to 3800. next lineல இந்த 5 answer கொண்டு போலாம். first எடுத்துட்டு போக வேண்டாம், சரிங்களா? இப்போ LCM எடுத்துட்டு நம்ம செய்யலாம். இப்போ 38 into 5 8 5s are 40 balance 4 15 190. so next line எப்படி இருக்கும் நமக்கு 35x plus 10500 minus 18x is equal to 19000. ரெண்டு 0 ஆல்ரெடி இருக்கு. 35ல 18 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 17x கிடைக்கும், which is equal to 19000 plus 10,500 செட் பண்ணா minus 10,500. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம்னு வைங்க, ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு 8500 இல்லையா? 190ல இருந்து 105 மைனஸ் பண்ணுங்க 5885. அப்புறம் அந்த ரெண்டு 0 ஆட் பண்ணி இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 17x is equal to ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது 8500. அப்போ x is equal to 8500 divided by 17.
17 டேபிளில் 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 35 3 85 கரெக்டாக வருதா? ஸோ 5 டைம்ஸ் அந்த 2 ஜீரோவை எழுதிக்கணும். சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ இவ்வளோ ருபீஸ் 500. இது பேட்டுக்கு. இதே மாதிரி பாலுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பாலுக்கு y is equal to என்ன பண்ணோம்? y is equal to 1750 minus 3 into x divided by 5. இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1750 minus 3 into 500 divided by 5. 1750 minus 1500 divided by 5. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன்னா 0 அப்புறம் 5 வரும். 0 5 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2 divided by 5. 5 டேபிளில் 25 5 டைம்ஸ் அந்த 0 எழுதிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ பாலோட வேல்யூ எவ்வளோ? ஒரு பாலுக்கு எவ்வளோ? 50 rupees. சரியா? இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாமா? Hence, the cost of each bat and each ball is rupees 500 and rupees 50 respectively. Clear? இதே மாதிரி சொல்யூஷன்ஸ்ல வேல்யூஸ் மாற்றி நீங்களா ட்ரை பண்ணணும். ஏன்னா நமக்கு நிறைய கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் வரும். புக் பேக்கை விட புக் இன்னும் கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ஒரு கொஷின் பார்த்தோன்னா அதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 4th question. The taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered for a distance of 10 kilometers. The charge paid is rupees 105 and for a journey of 15 kilometers the charge paid is 155. So நம்ம டாக்ஸி சார்ஜஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்டு சார்ஜ், இன்னொன்று டிஸ்டன்ஸ் கவர்டு. இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் 105 rupees கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது 155 rupees கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. வாட் ஆர் த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அண்ட் த சார்ஜஸ் பெர் கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்குல்ல, அது எவ்வளோ, அண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ். அடுத்து ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து 10க்கு பார்த்துட்டோம், 15 பார்த்துட்டோம். இப்போ 25 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணோன்னா நான் எவ்வளோ காசு கொடுக்கணும். ஸோ எனக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு என்ன சார்ஜ்ன்றது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நான் இதை சால்வ் பண்ண முடியும் இல்லையா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லெட் த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் பி எக்ஸ் அண்ட் the charges per kilometer B rupees Y. இப்போ நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நான் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் எனக்கு 105. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்கும். அப்புறம் நான் ட்ராவல் பண்ணுற ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கும் காசு. இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 10 கிலோமீட்டர்ஸ். அப்போ 10y is equal to 105 rupees. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ நான் 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ கொடுக்குறேன் நான் காசு? 155 கொடுக்குறேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு தான் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எது சின்னதாக இருக்குது ஃபஸ்ட்டு இது தான். இப்போ ஃப்ரம் 1 x plus 10y is equal to 105. So x is equal to 105 minus 10y னு consider பண்ணலாம். இது number 3. இப்போ number 3 2ல நான் என்ன பண்ண போறேன்? substitute பண்ண போறேன். substitute 3 in 2. So second இதில் x இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 105 minus 10y னு எழுதிக்கலாம். plus 15y which is equal to 155. 105 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது லைக் டேர்ம் எதுவுமே இல்லை. இது ரெண்டு தான் லைக் டேர்ம். 15ல 10 மைனஸ் பண்ணால் 5y which is equal to 155. இப்போ 5y is equal to 155 minus 105 எழுதலாமா? இப்போ 5y is equal to 0 ஆகிடும். 550.
வெறும் 50 தான். இப்போ y is equal to 50 by 5. Cancel பண்ணா 10. Therefore y is equal to 10. y is equal to 10 னா x வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் இல்லையா? x is equal to 105 minus 10y. இப்போ y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 10. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x is equal to 105 minus 10 into 10. அப்போ x is equal to 105 minus 10 tens are 100. இப்போ x is equal to 5. 105லேருந்து 100 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் சார்ஜஸ் ஃபார் 25 கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். சார்ஜஸ் ஃபார் 25 கிலோமீட்டர். அப்போ ஈக்குவேஷனில் நான் எப்படி எழுதணும்? ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும். இப்போ எக்ஸோட இடத்துல 5 ப்ளஸ் 25 இன்ட்டு ஒய்யோட இடத்துல 10. அப்போ 5 ப்ளஸ் 250. இப்போ 255. ஸோ 255 rupees ஆகும் நான் 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. Hence, the charges for 25 kilometer journey is rupees 255. Understand the similar ko. Adutha question paakalam. Next, fifth question. A fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and the denominator. If 3 is added to both the numerator and denominator, it becomes 5 by 6. Find the fraction அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ராக்ஷனை தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃப்ராக்ஷன் கூட நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2 ஆட் பண்ணோன்னா 9 by 11 கிடைக்குமா. அதே ஃப்ராக்ஷன் கூட 3யை வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஆட் பண்ணும்போது 5 by 6ன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷன் என்னென்னு எழுதிக்கலாம். லெட் த ஃப்ராக்ஷன் be x by y. ஸோ x by y தான் அந்த ஃப்ராக்ஷன் தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? add 2. ஸோ add 2 பண்ணோன்னா ஃப்ராக்ஷன் எப்படி மாறிடும்? 9 by 11. ஸோ x ப்ளஸ் 2 நியூமரேட்டர்லேயும் ப்ளஸ் 2 பண்ணியிருக்கேன். y ப்ளஸ் 2 டினாமினேட்டர்லேயும் ப்ளஸ் 2 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆன்சர் 9 by 11 கிடைக்கணும். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2 ஆட் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கணும்? 9 by 11. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 11 into x plus 2, 9 into y plus 2. 11 inside multiple, 11x plus 22 is equal to 9y plus 9 2s are 8. இது ஒரு ஈக்குவேஷனை மாற்ற எல்லாமே இந்த சைடு வரணுமா? 11x plus 9y minus 9y மாறிடும். plus 22 plus 18 இந்த சைடு வந்தால் minus 18 equal to 0. அப்போ ஆன்சர் 11x minus 9y plus 18. 22லேருந்து 18 மைனஸ் பண்ணால் 4 is equal to 0. இதை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா add 3. அப்போ x plus 3 டினாமினேட்டரில் y plus 3 பண்ணால் என்னோட ஃப்ராக்ஷன் எப்படி மாறும்? 5 by 6. எதுவுமே கேன்சலேஷன் இல்லை. ஸோ கிராஸ் மல்டிபிள் 6 into x plus 3 is equal to 5 into y plus 3. 6 inside multiple பண்ண போகிறோம். அப்போ 6 into x, 6 3s are 18 which is equal to 5 into y, 5 3s are 15. இப்போ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. 6x minus 5y plus 18 plus 15 inside வந்தால் minus 15 equal to 0. இப்போ 6x minus 5y 18ல 15 மைனஸ் பண்ணால் 3 which is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு x is equal to இல்லை y is equal to நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் 1 11x minus 9y plus 4 is equal to 0. இதான நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை x is equal to கொண்டு வரேன். அப்போ 11x is equal to minus 9y அந்த சைட் பண்ணால் plus 9y plus 4 inside வந்தால் minus 4. Therefore x is equal to 9y minus 4 divided by 11.
இதை தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம்? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 in 2. ஸோ 6 into x வருது. அப்போ x இருக்கிற இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 6 into 9y minus 4 by 11 minus 5y plus 3 is equal to 0. Cancellation எதுவுமே இல்லை. ஸோ 6 inside கொண்டு போகலாம். 6 9s are எவ்வளோ? 54. y 6 4s are 24 divided by 11 minus 5y plus 3 is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 11 வந்தால் மட்டும்தான் நான் இதை மைனஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கேயும் இன்டூ 11 பண்ணோம், நியூமரேட்டர்லேயும் இன்டூ 11 எல்சிஎம் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? 54y minus 24 minus 55y plus 33 divided by இப்போ 11 எழுதிக்கலாம் is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த டிவைடட் பை 11 இன்டூ 0 பண்ணுவேன், 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் லைனில் நமக்கு ஆன்சர் இப்படி தான் இருக்குது. 54y minus 55y plus 33 minus 24 is equal to 0. 54லேருந்து 55 மைனஸ் பண்ணோன்னா -1. ஸோ -1y. 33 minus 24. 33லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 6 plus 3 9 இல்லையா? ஸோ ப்ளஸ் 9 is equal to 0. இப்போ இந்த -y ஆன்சர் கொண்டு போயிடலாம். இப்போ 9 is equal to y. -y is equal to அந்த சைட் போகும்போது ப்ளஸ் y ஆகிடும். ஸோ y-ஓட வேல்யூ 9 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x is equal to என்ன கண்டுபிடிச்சோம்? 9y minus 4 by 11 கண்டுபிடிச்சோமா? இங்கே y-ஓட வேல்யூ இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்? 9ன்னு மாற்றிட்டா போதும். 9 into 9 minus 4 by 11. 9 9s are 81 minus 4 by 11. 81ல 4 minus பண்ணோன்னா 77. 77 by 11 cancel பண்ணா 7. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. இதோட ஆன்சர் முடியல, நமக்கு ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 7, ஒய் வேல்யூ 9னா ஃப்ராக்ஷனில் என்னன்னு எழுதணும். therefore the required fraction is x by y that is equal to 7 by 9. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அவங்க கரெக்டாக எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ நம்ம அது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 6th question. 5 years hence the age of Jacob will be 3 times that of his son அப்படின்றாங்க. 5 years hence அப்படின்னா இதுக்கப்புறம். ஸோ +5 எடுத்துக்கணும். ஜாக்கபோட வயசு வந்து அவங்க பையனை விட 3 times இருக்கும். 5 years ago, 5 years agoனா -5 எடுத்துக்கணும். Jacob's age was 7 times into 7 that of his son. What are their present age என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் Jacob be x and his son be y. First condition என்ன? 5 years hence. 5 years hence னா நான் அதை எழுதிக்கலாம். 5 years hence. 5 years hence அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும்னா x plus 5ன்னு ஜாக்கபோட எடுத்துக்கணும், சன்னோடதையும் y plus 5ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஜாக்கபோட வயசு வந்து இஸ் 3 times. அப்போ 3 into y plus 5ன்னு எழுதணும். ஜாக்கபோட வயசு வந்து எக்ஸ், 5 years ஹென்ஸ்னால எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் ஹிஸ் சன். ஸோ சன்னோட ஏஜ் என்ன பண்ணும்? 5 years ஹென்ஸ். அப்போ என்ன பண்ணும்? y plus 5ன்னு எழுதும். எக்ஸ் plus 5 இஸ் ஈக்குவல் டு 3y plus 5 3s are 15. இப்போ இதெல்லாம் இன்சைட் கொண்டு வந்துடலாமா? எக்ஸு ப்ளஸ் 5 minus 3y plus 15 இன்சைட் வந்து -15 equal to 0. x minus 3y minus 10 is equal to 0. இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். x minus 3y is equal to 10ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 5 years ago. 5 years agoனா எப்படி எழுதுறது? x minus 5.
ஜேக்கபோட வயசு எப்படி இருந்தால் x minus 5 and சன்னோட வயசுக்கு எத்தனை மடங்கு இருப்பாங்க 7 times 7 times of his son's age. அப்போ சன்னுக்கும் y minus 5 எடுத்துக்கணும். இப்போ x minus 5 is equal to 7 into y minus 7 5s are 35. இதெல்லாம் ஒரே எடுத்து கொண்டு வந்துடலாமா x minus 5 minus 7y minus 35 inside வந்தால் plus 35 equal to 0. இப்போ x minus 7y plus 35 minus 5 plus 30 equal to 0 is the second equation. இப்போ நம்ம first equationல இருந்து x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். first equation என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம x minus 3y is equal to 10. x equal to கொண்டு வரலாமா x is equal to 10 minus 3y and side வந்தா plus 3y. இது number 3. Substitute third equation in second equation. x இருக்கிற இடத்துல எழுதணும். இப்போ x இருக்கிற இடத்துல 10 plus 3y minus 7y plus 30 equal to 0. இங்க வந்து plus 30 answer கொண்டு போய் minus 30 னும் நீங்க எழுதிக்கலாம். இன்னொரு லைன் x minus 7y is equal to plus 30 answer பண்ணா minus 30. இதை கூட நீங்க செகண்ட் equation எடுத்துக்கலாம். இங்க நம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு போலாம். 3y minus 7y அப்போ minus 4y. 10 plus 30 40 equal to 0. இப்போ minus 4y answer கொண்டு போயிடலாம். இப்போ 40 is equal to 4y. 40 divided by 4 is equal to y. இப்போ 4 table 4 10 times. Therefore y is equal to 10. இப்போ y equal to 10 எங்க substitute பண்ணோம் third equationல நம்ம substitute பண்ணோம். Substitute y is equal to 10 in equation 3. x is equal to 10 plus 3 into 10. 10 plus 3 10s are 30 which is equal to 40. So ஜேக்கபோட வயசு 40 and அவங்க பையனோட வயசு வந்து 10. இது ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எழுதிடலாம். Present age of Jacob is அப்படின்னு எழுதிடலாம். Therefore the present age of Jacob is 40 years and his son's age is 10 years. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.